உடுமலை பகுதியில் உள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தில்லை நகர் ரத்தினலிங்கேஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். புராண வரலாற்றின்படி ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் சந்திரன் தனது தோஷங்களில் இருந்து விடுபட்டு முழு ஒளியை பெற்றார். இதனை நினைவு கூறும் வகையில் அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா நடத்தப்படுகிறது. அன்னாபிஷேக அலங்காரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் அனைத்து தோஷங்களும் விலகி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டும் உடுமலை தில்லை நகர் ரத்தினலிங்கேஸ்வரர் கோவிலில் சிறப்பாக அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் போது சிவபெருமான் மற்றும் நந்தியம்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்னத்தை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபிஷேகத்திற்கு பின் சிவபெருமான் அன்னம், காய்கறிகள், பழங்களுடன் கூடிய சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் சிவன் பாடல்களை பாடியும் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்தும் வழிபாடு செய்தனர். விழாவின் ஒரு பகுதியாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த அன்னத்தை கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உடுமலை பகுதியில் உள்ள பிற சிவாலயங்களிலும் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. மடத்துக்குளம் அர்ஜுனேஸ்வரர் கோவில், சிவசக்தி காலனியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் உட்பட உடுமலை சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள சிவாலயங்களிலும் இந்த விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாக்களிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.